லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்த்த சஞ்சய் தற்போது தடுமாறிக்கொண்டு இருக்கிறார். சஞ்சய் என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்லப்பா. பாத்துடா பாத்து. காலையில 8 மணிக்கு சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சாரு, இன்னும் இறங்கவே இல்லை. கஷ்டம் தான்ப்பா, எப்படி ஜெயிக்க போறாருன்னு தெரியல. பாப்போம் வானே, போய் பாப்போம். பாத்துடா பாத்துடா. இங்க பாருப்பா தம்பி, உங்களால முடியலன்னா சொல்லிடுங்க. ரொம்ப சிரமப்படாதப்பா. இந்த போட்டியில அதிக நேரம் ஓட்டுனதே நீங்க தான். இதுவே பெரிய சாதனை தான். அண்ணே, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஜெயிச்சு அந்த பணத்தை வாங்காம விட மாட்டேன். அப்படியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த 1 மணி நேரம் முடிய போகுது. இன்னும் 1 மணி நேரத்துல அவனுக்கு தாகம் எடுக்கும். அப்ப அந்த தண்ணியில அந்த பவுடரை இன்னும் கொஞ்சம் அதிகமா கலந்து அவனுக்கு கொடு. சரிண்ணே, நான் முடிச்சுறேன். நான் பாத்துக்கிறேன். போடா போ. அடுத்த 1 மணி நேரம் முடிய போகிறது. சஞ்சய் தம்பி, 1 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்க. அப்பா தண்ணி கொடுப்பா. சீக்கிரம் போப்பா. தம்பி இந்தாங்க தண்ணி குடிங்க. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் முடிஞ்சிருச்சுப்பா. சஞ்சய் என்னடா ஆச்சு? ஒண்ணுல. டேய் பாத்துடா பாத்து. காக்கா என்னாச்சுடா? சார் அங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரா, அவர் நல்லா தான் ஓட்டுறாரு. இது அவருக்கே தெரியாம அவர் குடிக்கிற தண்ணியில கலந்து குடுக்கறாங்கக்கா. அதுக்கப்புறம் அவரால் சைக்கிளே ஓட்ட முடியல, மயக்கமா வந்துருச்சு. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சார் தோத்துருவாரோன்னு பயமா இருக்குக்கா. டேய், இத குடிச்சா எனர்ஜியே இருக்காதுடா, தூக்கம் தானே வரும். இதைய கலந்து கொடுத்தானுங்க? ஆமாக்கா. இத்தனை பேர் இதை கலந்து கொடுத்து தான் தோக்கடிக்கிறானுங்களா? இப்ப என்னக்கா பண்றது? அவங்க ரூட்லயே போவோம். அவங்க தான் எனர்ஜி ட்ரிங்க் கொடுப்பாங்களா? நாம உண்மையான எனர்ஜி ட்ரிங்க் கொடுப்போம். நான் கொடுக்கிற பவுடர் குடிச்சா தூக்கத்துல இருக்கிறவன் கூட எழுந்திருச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். அப்படியா? சரி, நான் சொல்ற மாதிரி பண்ணு, சரியா? சரிக்கா. அவ்வளவுதான். அப்படியே செஞ்சிரேன்க்கா.
போட்டியாளர் மிகவும் தடுமாறிக் கொண்டு இருப்பதால் இன்னும் சற்று நேரத்தில் போட்டி முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சஞ்சய் தம்பி வெற்றிகரமாக 3 மணி நேரத்தை கடந்துள்ளார். பா, இன்னும் 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்தாங்க சார். தம்பி இதை குடிங்க. ஏண்டா அதான் அவங்களே கொடுக்குறாங்களே, அப்புறம் என்னடா இது ஸ்பெஷல் சார். ஸ்பெஷலா? அப்படின்னு ஸ்பெஷல்? அங்க பாருங்க. ஏய், வித்யாவா? ஆமா சார். அவதான் கொடுத்து விட்டாளா? ஆமா. அவளே பாசமா கொடுத்தாளா? ஆமா சார். ஸ்பெஷல் தான்டா, குடு. தம்பி இந்த தண்ணி குடிப்பா. இது குளுக்கோஸ் தண்ணிப்பா. பா, இந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் உடம்புக்குள்ள ஏதோ குதிரை குடி வந்த மாதிரி இருக்கு. எனர்ஜியா இருக்கு. ஒரு எனர்ஜியில போக வேண்டியதான். பாத்துக்கலாம். அப்பா அப்பா, ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் முடிஞ்சிருச்சுப்பா. ஓகே ஓகேண்ணே. எல்லாரும் கை தட்டுங்க. என்னண்ணே இப்படியே போச்சேண்ணே? அதான் சொன்ன டைம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன, போட்டியை முடிச்சுக்கலாமே. அதெல்லாம் முடியாதுமா. இவன் இந்த போட்டியில ஜெயிக்கவே இல்ல. ஆமா ஆமா. நீ தான் தண்ணியில ஏதோ கலந்து கொடுத்து அவனை வேகமா சைக்கிள் ஓட்ட வச்சிருக்க. ஓ அப்படியா? அப்போ இது என்னது? இத பாரு, சத்தம் இல்லாம சஞ்சய் தான் ஜெயிச்சான்னு அறிவிச்சு பணத்தை கொடுத்துட்டு போனா உனக்கு நல்லது. ஏதோ வயிற்று பழப்புக்கு இப்படி பண்ணிருக்கேன்னு மன்னிச்சு விட்டுருவேன். இல்லன்னு வச்சுக்கோ, ஏன் இப்பவே ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சிருவேன். என்கிட்ட சாட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. மரத்துல கட்டி வச்சு தோல் உரிச்சு போடுவாங்க ஊர்க்கார பயிலுங்க. ஏக்கா, ஏதோ வயிற்று பொழப்புக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம்க்கா. மொத்தமா அப்படியே கொடுக்க முடியாதுக்கா. நாங்க 3 பேர் இருக்கோம், பார்த்து ஜெயிக்கா. இது வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட நீ என்ட்ரி ஃபீஸ் வாங்கியிருப்ப? சஞ்சய்க்கு பரிசு கொடுத்தாலும் உனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா கதை விட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அந்த லாபமும் இல்லாம போயிடும். இப்ப நீ அறிவிக்கிறியா இல்ல நான் மைக்ல சொல்லவா? இல்ல நானே சொல்லிடுறேன். மன்னிச்சுக்கோங்க. சொல்லு. போட்டி ஆரம்பித்து சரியாக 24 மணி நேரம் ஆகிவிட்டதால் சஞ்சய் அவர்களை வெற்றியாளராக அறிவிக்கிறோம். வாடா சஞ்சய், சூப்பர். வாடா வாடா, கலக்கிட்ட. சூப்பர், அசத்திட்டடா. வா வா வா, போலாம் வா, பரிசு வாங்கலாம் போய் வா.
இலே கொடு. கொடுங்கண்ணே. இந்தாப்பா. சூப்பர் தம்பி. ஏப்பா இப்படி ஒரு பொண்டாட்டி உனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுப்பா. பக்கத்து ஊருக்கு வந்துடாத, என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதப்பா. வித்யா, நான் குடிக்கிறதுக்கு நீ என்ன கொடுத்த? நான் உனக்கு கொடுக்கலையே, தண்ணியை தான் கொடுத்தேன். செம்ம எனர்ஜியா இருந்துச்சு. அந்த தண்ணியில உன் காதலையும் கலந்து கொடுத்தியோ? ஏய் சஞ்சய், சூப்பர்ரா, கலக்கிட்ட. அப்பா இவ்வளவு நேரம் ஒன்றும் தெரியலப்பா. காசை கையில வாங்கின உடனே கால் வலி பின்னுதுப்பா. அப்படியா? நிக்கவே முடியல. சரி சரி, வா போலாம் வா. வாங்க போலாம். ரெடி ஆயிடுச்சு, ஆன் பண்ணலாமா? எதுக்குதான் ஒரு நாள் பூரா சைக்கிள் ஓட்டினியா? வேற என்ன பண்றது? நான் ஒன்னும் இப்ப வேதவல்லியோட பையன் இல்ல. நினைச்ச உடனே லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்றது. கிராமத்துல ரொம்ப சாதாரண வாழ்க்கை வாழற வித்யாவோட புருஷன். என் தகுதிக்கும் வசதிக்கும் இந்த மாதிரி தானே நான் பணம் சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இது பசங்களோட படிப்பு விஷயம். அதான் கஷ்டத்தை பத்தி யோசிக்க தோணல. சார் சொல்லி கொடுங்க சார், ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? சரி, மிச்ச படத்தை நாளைக்கு வச்சுக்கலாமா? சரிங்க சார். வித்யாக்கா, இப்படி ஒரு வாத்தியார்கிட்ட படிக்கணும் தான்க்கா நாங்க இவ்வளவு நாளா ஆசைப்பட்டோம். இந்த மாதிரி ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தா நிஜமாவே நான் கலெக்டர் ஆயிடுவேன்க்கா. கண்டிப்பா நீ பெரிய ஆளா வருவடா. இப்போதைக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஸ்கூலை காப்பாத்துங்க, அது போதும். கண்டிப்பாக்கா, நம்ம ஸ்கூல்ல காப்பாத்திடுவோம்க்கா. ஆமாக்கா, யார் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் பட்டு பட்டு பதில் சொல்லுவாங்கக்கா. சார் ரொம்ப சூப்பர்க்கா. சரி, நீங்க எல்லாரும் போய் நாளைக்கு வாங்க. பாய் சார். பாய். பாய். ரொம்ப நன்றி. எதுக்கு? பசங்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்க, நல்லா பாடம் சொல்லி கொடுக்குற, அதான். வித்யா, ஒரு நிமிஷம் இரு. இந்தா. என்ன இது? புடவை. எதுக்கு? இல்ல, உன் புடவை கிழிஞ்சிருந்துச்சு, அதான். சைக்கிள் ஓட்டின காசுல நான் போய் கம்ப்யூட்டர் வாங்கினது போக மிச்ச பணத்துல புடவை வாங்கினேன். இதுல 10 புடவை இருக்கு. எல்லாமே உனக்கு பக்காவா மேட்ச் ஆகும். நானே பார்த்து பார்த்து வாங்கினேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. கம்ப்யூட்டர் வாங்கினது பொது விஷயம், பசங்க படிப்புக்கு ஆகுது, அதனால நான் அதை ஏத்துக்கிட்டேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன் வேணும்? ஏன்னா வேண்டாம். ஏன் வித்யா, என்னையே இந்த அளவுக்கு இருக்கிற? என்னை மன்னிக்கணும்னு
உன் மனசுல எங்கேயோ ஒரு மூலையில கூட தோணலையா? சரி, இனிமே நான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல. இந்த புடவை மட்டும் வாங்கிக்கோ ப்ளீஸ். டேய், என் பொண்ணுக்கு புடவை வாங்கி கொடுக்க நீ யாரா? மாமா, நான் அவளை தொட்டு தாலி கட்டினா அவ புருஷன். அந்த உறவு தான் எப்போ இல்லைன்னு ஆயிடுச்ச. அப்புறம் அதையே சொல்லிட்டு இருக்க? மாமா, இந்த உலகத்துல மன்னிக்க கூடாத தப்புன்னு எதுவுமே கிடையாது. நான் ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டேன். அதுக்கு நான் எத்தனையோ தடவை மன்னிப்பும் கேட்டுட்டேன். இனி என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? ஏன் மாமா, உங்களுக்கு என் மேல இறக்கமே வராதா? வித்யா, இதுக்கு தாமா இவனை வாத்தியார போடாதுன்னு அப்பவே சொன்னேன். பாத்தியா, இதையே சாதகமா எடுத்துக்கிட்டு உன்கிட்ட உரிமை கொண்டாடிட்டு இருக்கான். சரி மாமா, நான் யாரோ ஒரு வாத்தியாராவே இருந்துட்டு போறேன். என்ன உங்களோட பொண்ணு ஏத்துக்க வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த புடவையாவது. டேய், ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? போங்கிறது. டேய், சஞ்சய். பாத்துடா. ஏய் மாணிக்கம், உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? வரட்டு பிடிவாதத்தை வச்சு நீ என்னத்தடா சாதிக்க போற? என் பையன் ஒண்ணு தப்பா சொல்லடா, சரியாதாடா சொல்லிருக்கான். உன்னோட இந்த பிடிவாதம் தான் உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க போகுது. மாமா, என் அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க. இவனை பத்தி உனக்கு தெரியாதுமா? கோவத்துல என்ன பண்றானே அவனுக்கு தெரியாது. டேய், என் புள்ள ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி கெட்டவன் இல்லடா. கல்லடை போட்டு சலிச்சாலும் என் பையன் மாதிரி ஒரு மாப்பிள்ள உனக்கு கிடைக்கவே மாட்டான். அவன் உன் பொண்ணுக்காக உன் காலு கடியில வந்து கிடக்குறான்ல, அதனால அவன் மதிப்பு உனக்கு தெரியல. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ வருத்தப்படுவடா. மாமா போதும், உங்க மகன் தங்கமாவே இருக்கட்டும். அதுக்காக என் அப்பாவை தப்பா பேசாதீங்க. இந்த பார் வித்யா, நான் என் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன். நான் உங்க புள்ள கிட்ட புடவை கேட்கலையே மாமா. பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வரும்போது நான் எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்றாரு? வித்யா, இவன் யாருமா? உன் புருஷன். உன் மேல உயிரையே வச்சிருக்கான். உனக்காக தான் அவன் அம்மாவையே தூக்கி போட்டுட்டு இந்த ஊர்ல வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உனக்கு புடவை வாங்கி கொடுக்க கூடாதா? வாங்கி கொடுக்க கூடாது மாமா. ஏமா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சு விடுங்க ப்ளீஸ். தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசு மாறும் வித்யா. அது வரைக்கும் நீ எனக்கு எவ்வளவு வெறுத்தாலும் நான் உனக்காக உன் கூடவே தான் இருப்பேன். வாங்கப்பா. வாங்க போலாம். அம்மாடி வித்யா, அப்பா ஏதாவது தப்பு பண்ணிட்டானம்மா? அப்பா நான் வேணும்னு எதுவும் பண்ணலாமா? மடி, அவன் கொடுத்த புடவை நீ வாங்கிட்டா அவனை நீ ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிருமா? அதான். அம்மாடி, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இன்னைக்கு நைட்டு ஏலக்காரன் நம்ம ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். நான் அவன்கிட்ட உனக்கு புடவை எடுத்தரம்மா. அவன் வாங்கிட்டு வந்ததை விட நல்ல புடவையா அப்போ உனக்கு வாங்கி கொடுக்குறமா? சரிப்பா. சரிம்மா, மனசுல எதுவும் வச்சுக்காத. மாமாவும் வித்யாவும் என்னை எப்படி வெறுக்கிறாங்க பாருங்கப்பா. நான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனப்பா. இதுல இருக்கிற ஒவ்வொரு புடவையும் நான் எப்படி பார்த்து பார்த்து வாங்கினேன் தெரியுமா? டேய், நீ ஒன்னும் கவலைப்படாதடா. உன் மாமன் மாணிக்கம் தானே இந்த புடவையெல்லாம் தூக்கி வீசினா. அவன் கையாலேயே இந்த புடவை எல்லாத்தையும் வாங்கி வித்யாவுக்கு கொடுக்க வைக்கிறேன்டா. எப்படிப்பா? நான் செஞ்சு காட்டுறானா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏய், அப்பா தம்பி, நீ ரெடி ஆனதா போதும், சீக்கிரம் வாயா. இங்க பார், பல பேர் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. வா.
வந்துட்டேன். பாரு அதாகப்பட்டது மகாஜனங்களே, வானத்துல பிளைட் போகுது, கடல்ல கப்பல் போகுது, ரோட்ல பஸ் போகுது. ஏன் லாரி சைக்கிள் மோட்டர் கூட தான் போகுது, அதுக்கு என்ன இப்ப? புடவை வைக்க வந்தியா இது மோட்டர் வைக்க வந்தியா? வேற